ஹாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன். ஸோ வந்து தேஷ்கா வந்து தம்பிக்கு வந்து ராக்கி கட்டுவா. ஸோ அதோட vlog தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்களா, இது தேஷ்காக்கு கிஃப்ட். இது விளக்கு, இது பூவு, இது வந்து குங்குமம், இங்க இருக்கு ராக்கி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்திடலாமா? ஒரு நிமிஷம் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்வீட் மறந்துட்டேன். ஸோ இங்க வந்து ஸ்வீட் வச்சிருக்கேன். லட்டு ஸ்வீட். பாப்பா ஃபேன் ஆஃப் பண்றியா? ஆஃப். விளக்கேத்திடலாம். புரியுதா? ஓகே. எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, தட்டோட எடு. ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு வை. போட்டு வை. இப்படி எடு. அரிசியோட எடு. இதுதான் இங்க இருக்கு. குங்குமத்தோட அரிசியோட இருக்கணும். போட்டு வச்சு. போட்டு வை. வெரி குட். இப்போ இப்படி சுத்து. வச்சுட்டு பூ எடுத்து இப்படி போட்டு தம்பிக்கு பிடிச்சு சாமி கும்பிட மாதிரி இப்படி அள்ளி போடு. போடு. எடு, இன்னும் நல்லா எடு. 3 வாட்டி போடு. போடு, தலையெழுத்து இப்படி போடு. போடு. ராக்கி எடு. கை கை பரவாயில்ல பரவாயில்ல. கட்டு. கிஃப்ட் இங்கதான் இருக்கு, நீ கட்டு. நல்லா டைட்டா நான் கட்டிக்கிறேன். நல்லா உட்காரு. ஸ்வீட் எடுத்து விட்டு அப்சப். அதை எடுத்து அக்கா கூட்டு. அக்கா கூட்டு. வெரி குட். நாங்க அக்கா கொடு. கை ரெண்டு கையும் பிடிச்சு கொடுக்கணும். கூட அக்காக்கு. தேங்க்யூ. ஓகே, எந்திரிங்க இப்போ. ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி உட்காரு பாப்பா. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? ஃபேன் போட்டு வந்துரு. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம்ல.
அழகா கியூட்டா இருந்ததா, அதனால சரிட்டு வாங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கா? போட்டுக்கலாமா? அழகா இருக்கு, நல்லா இருக்கா? தேங்க்யூ சொல்லு தம்பிக்கு. வெல்கம் சொல்லு. வெல்கம் நீ சொல்லு அக்காக்கு. வெல்கம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செங்கோடு தான் போறோம். திருச்செங்கோடு போய் லாஸ்ட் இயர்ல வந்து பாப்பா வந்து எங்க அத்தையோட பேரங்களுக்கு வந்து கட்டியிருப்பாரு, ராக்கி கட்டியிருப்பா. ஸோ அவங்களுக்கு தான் கட்டுறதுக்காக போகிறோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து ஏன் கட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து வெளி வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அதனால கட்ட முடியல. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவார். ஸோ அப்போ வந்து அவருக்கும் நான் கட்டிடுவேன். ஸோ அந்த 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 வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் மொத்தமாக போட்டு தான் நான் வந்து நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே வீடியோ வரும். இல்லை அப்படின்னா மண்டே தான் வீடியோ வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டைம் ஆச்சு, 8:30 மணிக்கு பஸ் இருக்கு. ஸோ நம்ம கிளம்பலாம். ஓகே, மெதுவா. போதும். பூ எடுத்து போடு அண்ணாக்கு. மெதுவா போடணும். தலையில போடணும். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் எடுத்து போடு. இன்னொருக்கா போடு. போதும். கீழே வை. தட்டை கீழே வச்சிரு. இப்போ ராக்கி எடுத்துக்கட்டு. பரவாயில்ல விடுங்க. பார்த்து அப்படி திருப்பிக்கோ. இன்னொரு டைம் அக்கா சொன்னா அப்புறம் பாத்துக்கோ. நீ வந்திருந்து அக்கா தான் சொல்லிடு. உனக்கு அக்கா விட்டா வேற யாருமே தெரியாதா? விட்டுரு. 2 முடிச்சு போட்டில மாமாங்க முட்டுரு. ஸ்வீட் எடுத்து விட்டு போட்ட பிடிங்க. பாப்பா கொஞ்சம் கொடு. பாப்பா கொஞ்சம் கொடுத்து. வெரி குட். நீ அந்த உட்காரு. போதும். ராக்கி எடுத்துக்கட்டு. திருப்பிக்கோ. சாயந்தரம் உங்க கட்டியாச்சா? அக்கா கட்டிட்டாங்க, காலையே கட்டிட்டாங்க. ராக்கி கட்டியாச்சா? இங்க காமி. கலேசி யாருன்னு தெரியுமா? யாரு? ஸ்வீட் எடுத்து விட்டு. எப்பமா நீங்க அக்காவா? நீங்க கலேசி எங்க? தம்பி பாப்பா கூட்டு. சாப்பிட்டுக்கோ. அந்த தட்டுல வச்சிருக்க. அவ எடுத்துக்குவா. அந்த தட்டை எடுத்து கொடுங்க. நீ வை. அண்ணா எடுத்து கொடுப்பான் பாரு. ஓகே. அருமை. முதல் வருஷமா 2வது வருஷமா? கொஞ்சம் அது உங்கிட்டு போகுது. கீழே வச்சு. சரி வை. பொட்டு நல்லா அரிசியோட எடு. அரிசியோட எடுத்தியா? ஏய் அந்த கை திருப்பிக்கணும். திருப்பினாதானே போட முடியும்.
தண்ணி எப்படி கட்டுறது? வெரி குட். இவங்கிட்ட அழகா எவனுமே வைக்க மாட்டான். நீ பாத்தீங்களா எல்லாமே விரல மட்டும் தான் ரெண்டு சொல்லு. உள்ள விடுறான். 2 கட்டு கட்டிட்டியல பாப்பா? விட்டுரு, கழட்டாது விட்டுரு. ஸ்வீட் எடுத்து கொடு. பல்லு நடுவே மாட்டுக்குமே. ஆமா தேங்க்யூ. தட்டுல வைக்கணுமா இப்படி கொடுக்கணும்? அப்படியே கொடுத்துரு. அவ தட்டில் அவளே தட்டில் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ண போற? அவன் உண்டியில காசு சேர்த்திட்டு இருக்கா தெரியுமா? எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைன்னு. அருமை. ஏதோ சொல்றேன் நம்ம. நெசமா தான்டா. அது அப்படியே பாப்பா ஒரு போற பஸ் காசுக்கு கர்மா. எங்களுக்கு பஸ் காசு இல்லடா, ஃப்ரீடா எங்களுக்கு. அது அதுயா. சுத்து. மூணு காய். பொட்டு வச்சுடுங்க. அரிசியோட எடு. சரி போடு. இது எப்படி நாங்க ஓட. மாமாக்கு அனுப்பிடு. திரும்ப கை திரும்ப. போடு. 2 முடிச்சு கூட போகும். போதும். ஸ்வீட் எடுத்து கொடு. பெரியமாக்கு கொடு ஸ்வீட்டு. பெரியமா பெரியமா சாப்பிட நான் சொல்லுவேன். காசு வச்சு. Thank you. முன்னாடியே சொல்லுங்க. அதிகாலை நேரம் பால் வாங்குறதுக்காக ஒரு சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில மக்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. மொத்த ஏரியாவும் அமைதியின் சொரூபமா இருந்துட்டு இருந்த நேரத்துல ரத்தம் தெரிந்தபடி பெண் போட்டாங்க. கத்தியோட நடந்து சீக்கிரமா கல்யாணம் இளைஞர்கள் சிலர் அந்த பெண் கிட்ட போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்போம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு பக்கத்துல கூட போகல, பேச்சும் கொடுக்கல. அந்த பெண் எங்க போறாங்கன்னு பாக்கிறதுக்காக பின்னாடியே நடந்து போயிருந்தாங்க. கொலை வெறியோட ஆவேசமா நடந்து போனவங்க கடைசியில அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காங்க. அதிகாலை நேரத்திலேயே சேலை முழுக்க ரத்தம், கையில ரத்தம் படிந்த கத்தின்னு வந்து நின்ன பொண்ணை பார்த்து போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் சாக்காகி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்துற விசாரணையில எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. சூளைமேடு பெரிய பாளையத்தை சேர்ந்தவங்க பிரமிளா, உங்களுக்கு 3 மகன்கள். முன்னாடி உடம்பு சரியில்லை. அதுக்கு பிறகு பிரமிளா தான் 4 வீட்டுல 10 கவனிச்சு மகனும் 2வது மகனும் தாய் சொல்லுக்கு மறுவார்த்தையை பேச மாட்டாங்களாம். ஆனா கடைசி மகன் முகிலன் ஏரியாவுல உள்ளவங்க கிட்ட அவளோட பதில நான் கட்டுறேன். கூடவே மதுவும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். பசங்க வேலை வெட்டிக்கு போய் அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சிருக்காங்க. நீ குடியும் கஞ்சா குடி பழக்கத்தை விட்டுட்டு வழியை பாருங்க மகன் கிட்ட சொல்லியிருக்காங்க தாய் பிரமிளா. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட காசு கொடுத்து கேட்காத முகிலன் தினமும் குடிச்சிட்டு வர்றது, கஞ்சா போதையில அம்மா கிட்ட சண்டை போடுறதுன்னு பாடாய் படுத்து எடுத்திருக்கான். உன்கிட்ட தினமும் மல்லுக்கட்டை வச்சுட்டு அப்பா போய் சேர்ந்துட்டாரு. கடைசியில நான் தான் போராடுறேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க பிரமிளா. பிரமிளா வச்சிருந்த 100-200 ரூபாய் கூட விடாம திருடிட்டு போய் அழிச்சிருக்கா. அதுக்கு தீர்வே கிடைச்ச பாடில்ல.
அதுல புதுசா இன்னொரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்கான். பக்கத்துல இருக்கவங்க இன்னொரு ஜீரோ இருக்குதுன்னு நானு அண்ணன் அக்கம் பக்கத்துல அதுல காமிக்க மாட்டேன் தவறா பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைங்க வளர்க்க தெரியாம எப்படி 5 லட்சம் பண்ணி விட்டாரு. 5 லட்சம் பண்ணி விட்டாரு. 5 போட்டு 3 செய்யணும், 5 செய்யணும். 4 5 செய்யணும். எனக்கு கஞ்சா மது காயத்ரி கட்ட சொன்னா ஆமா ஆமா ஆமா. வருஷம் வருஷம் அவங்க நீ பண்ணக்கூடாது. அப்பா கிட்டவங்க அன்னைக்கு கிட்டவங்க அன்னைக்கு கிட்டவங்க கழுத்தை பிடிச்சு இப்படியே தினம் தினம் வந்திருக்கான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி தாய் பிரமிளாவுக்கு ஏமாற்றம் தான். இல்ல நீங்க எனக்கு அனுப்பு. உனக்கு அனுப்பிட்டு எனக்கு அனுப்பிட்டா அவளோட எங்க தான் கேட்பாங்க. அவர் நான் அதை கொடுத்துக்கிறேன். அவர் எங்க பேசுறோம். டேய் அது எப்படி ராக்கெட் கட்ட மாதிரி கட்டலாம். அந்த மாதிரி எப்படி செந்தில் படத்துல போயிட்டு என்ன கேட்டு கட்டி கட்டி கொடுக்கவே நீ எப்படி எங்களை காலத்துல ஆத்தன இல்ல அதே மாதிரி கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். 4 மணிக்கு ஃபுல் போதையில ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மக்கள் முக்கியம் பிரமிளா. அதுல அதிகப்படிச்ச கிளறி கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்தார். அதுக்கப்புறம் மகனை கொலை பண்ண